தேனீ வளர்ப்பு மூலம் பயனடைந்த விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா ஆலடிப்பட்டி கிராம வேளாண்மையாளர் ஆர் அழகர்சாமி அவர்கள் தரும் யோசனைகள். இப்போ கடந்த ஒரு 3 வருஷ காலமாக வந்து விவசாயத்தில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது எனக்கு. ஸோ நான் ஃபர்தராக விவசாயத்தை வந்து நல்ல முறையில் கொண்டு போகணும், எந்த ஒரு ரசாயனங்கள் இல்லாமல் இயற்கை முறையில் அந்த விவசாயத்தை வந்து கொண்டு போகணும் அப்படின்ட்டு முன்னெடுத்து கொண்டு வந்துட்டுருக்கேன். இப்போ சமீபத்தில் இப்போ ஒரு 8 மாதம் காலமாக வந்து அந்த தேனீ வளர்ப்பு சம்மந்தமாக நிறைய கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அதன் மூலிமா வந்து விவசாயத்தை எப்படி பெருக்கிக்கலாம், அந்த தேனீ வளர்ப்பு மூலிமா விவசாயத்தினுடைய மகசூலை எப்படி கூட்டிக்கலாம் அப்படிங்கிற அதை வந்து ஸ்டடி பண்ணுன்றதுக்காண்டி இப்போ ஒரு 8 மாதமாக வந்து என்னுடைய விவசாய நிலங்கள்லேயே ஒரு 8 பாக்ஸ் வச்சுருக்கேன். அந்த 8 பாக்ஸ் மூலிமா வந்து எதில் வச்சுருக்கேன்னா கொத்தமல்லி ப்ளஸ் தென்னை போட்டிருக்கோம். அந்த தென்னையில் வந்து இப்போ வச்சுட்டு வந்திருக்கோம். கொத்தமல்லிலையும் நல்ல ஒரு அதனுடைய எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதனுடைய விளைச்சல்லையும் அதனுடைய வளர்ச்சியிலையும் நிறைய மாற்றங்கள் எனக்கு தெரியுது. ஸோ மகசூலை கூட்டுறதுக்கு இந்த தேனீ வளர்ப்பு மூலிமா நார்மலாக கிடைக்கிற ஈல்டை விட கொஞ்சம் அதிகமாக வந்து ஈல்டு எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பண்ணிகிட்டு இருக்க விவசாயத்தின் மூலிமா அதனோட வளர்ச்சியும் அந்த பயிரினுடைய வளர்ச்சியும் அந்த மகசூலை கூட்டுறதுக்கான வழிமுறைகளும் அதில் எனக்கு தெரியுது. அது இது அதில் இடையில வளர்த்துட்டு வரதுனால அந்த விஷயத்துங்களை தெரிஞ்சிட்டு இருக்கேன். இதுக்கிடையில் வந்து கேவிக்கையிலையும் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. மற்ற விவசாயிகளை கம்பேர் பண்ணும்போது இப்போ என்னுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அந்த சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு தெரியுது அந்த விவசாயத்தில் பண்ணிகிட்டு இருக்கும்போது. இப்போ மற்ற அந்த ரசாயனங்கள் இல்லாமல், ரசாயன உரங்கள், அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் இது இல்லாமல் இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ணி இதன் மூலிமா தேனீக்களுக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் விவசாயத்தையும் பெருக்கிட்டு நம்மளுக்கு அதுலேருந்து அந்த தேனீக்களினுடைய அதனுடைய தேனிலேருந்து ஒரு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் அது நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்குது. ப்ளஸ் அதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கான மார்க்கெட்டிங் யுத்திகளும் அதில் நிறைய இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு 6 மாத காலத்தில் ஒரு 1.5 to 2 கிலோக்குள்ளே தான் எடுத்து நண்பர்கள் வட்டத்துக்குள்ளே தான் விற்றுருக்கேன். கிலோ வந்து 650 to 700 கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதை வந்து இனி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி அருகில் உள்ள கிராமங்களில் வந்து சூரியகாந்தி வந்து நண்பர் பயிரிட்டிருக்காரு. இப்போ அவருடைய நிலத்தில் வந்து நான் ஒரு 10 பெட்டி வச்சு அந்த சூரியகாந்தியில் அவர் லாஸ்ட் இயர் எடுத்த ஈல்டை விட இப்போ அதிகமாக எடுக்கிறதுக்கான முயற்சியில் வந்து இந்த தேனீ பெட்டிகளை அங்கே வைக்கலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கும். ஸோ அது இனிமேல் ஒரு 1-2 நாட்களில் அங்கே போய் நாங்கள் அந்த தேனீ பெட்டிகளை வைக்க போகிறோம். இதன் மூலிமா வந்து இந்த ஏரியாவில் உள்ள விவசாய உற்பத்திகளை வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக கூட்டி காட்டணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நடத்திட்டு இருக்கோம். இது சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுங்கிறதுக்காண்டியும் அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போகணுன்றதுக்காண்டியும் ஒரு இளம் தொழில் முனைவராகவும் மற்றவங்களுக்கும் இதனுடைய பயன்களை எடுத்து சொல்லிவிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் தரக்கூடிய ஒரு இடத்துல இன்றைக்கி இருந்துகிட்ருக்கேன். கேவிகே வந்து எங்களுக்கு எல்லா வகையிலுமே சப்போர்ட்டாக இருக்குது. அருப்புக்கோட்டை கேவிகே வந்து எல்லா வகையிலையும் எங்களுக்கு எந்த ஒரு ஏதாச்சும் ஒரு குறைபாடு ஏதாவது சந்தேகங்கள்னா கூட அவங்கள ஈஸியாக தொடர்பு கொண்டு எங்களுக்கு அதன் மூலிமா தீர்வுகளும் சீக்கிரமாக கிடைக்குது. மல்லி வந்து விருதுநகரில் வாங்கினேங்க. விருதுநகரில் வாங்கி இப்போ பயிரிட்டுருக்கோம். அது இப்போ தான் வருது, பூக்குறும் தருவாயில் வந்திருக்குது. தென்னை பார்த்தீங்கன்னா கேவிக்கையிலையும் கொஞ்சம் வாங்கினோம், வெளியிலையும் கொஞ்சம் வாங்கினோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் அதில் வச்சுருக்கோம். மிளகாய் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி சம்பா வந்து இப்போ அதில் போட்டிருக்கோம். இப்போ விளைச்சல் வந்து நடவு நட்டாச்சுங்க. ஒரு 2 மாத காலம் ஆகிடுச்சு. இப்போ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம், இப்போ இனி ஒரு ஜனவரி பிப்ரவரியில் அப்படியே பூக்கள் வந்துடும். இதுதாங்க இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்குங்க. மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா தேனீக்கள் வந்து இப்போ நாங்கள் அதை தேனீகளோட உற்பத்தி பண்ணி நண்பர்கள் வட்டத்தில் நாங்கள் இப்போதைக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது அடுத்த லெவலுக்கு அவங்க மூலிமா எங்களுக்கு வியாபார வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிட்டு இருக்கோம் சார். மொத்தம் தேனீக்கள் பார்த்தீங்கன்னா 5 வகைகள் வந்து இருக்குது. அந்த தேனீக்கள் 5 வகையில் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய தேனி எதுனா இந்திய தேனி தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது. அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த முறையும் ஈஸியாக இருக்குது. அது மற்ற தேனீக்களை காட்டிலும் இதை சுமூகமாக நமக்கு பழகக்கூடிய அந்த சுபாவத்தில் இருக்குது. அதனால் வந்து நான் இந்திய தேனியை சூஸ் பண்ணேன். இப்போ இத்தாலியன் தேனி பார்த்திங்கன்னா அது ஒரு அதிகமான ஈல்டு கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த டாக்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு முதல்ல இப்போ ஆரம்பத்தில் இனிஷியல் ஸ்டேஜில் இந்திய தேனியிலேருந்து போனால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்த தேனீல வளர்ப்புகளை வந்து நிறைய ஈல்டுகளை வந்து நீங்கள் எடுக்க முடியும். அந்த வகையில் நான் இப்போ இந்திய தேனி மூலிமா விவசாயத்தில் மகசூல் அதிகரிக்கிறதுக்கான வழிமுறைகளை நான் முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கேங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் அழகர்சாமி அவர்களை 09566722833 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.